ஓம் சாந்தி 27/9/2020 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு டேட் 27/3/86. இந்த முரளில பாபா ஆரம்பத்தில் ஆன்மீக அன்பின் மகத்துவம் என்ன என்பதை அழகாக புரிய வச்சிருக்கிறார். பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமே ஆன்மீக அன்புதான். அதை சிந்தித்து பார்க்கும்போது நமக்கே புரியும். இப்போ நம்ம பாபாவுடைய குழந்தைகளாக மாறி இருக்கிறோம் அப்படின்னா நல்ல ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு மாறி இருக்கிறோமா தெரியாது. ஆனால் பாபாவுடைய அன்பில் அதுக்கப்புறம் ஆழத்தில் போகிறோம். அதே நேரத்தில் சேவை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் என்ன? பாபா மீது இருக்கக்கூடிய அன்பு. பாபா சேவை செய்யுங்கன்னு சொல்கிறார். அன்பில் நம்ம ஓகே பாபா நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வோம் அப்படின்னு செய்துட்ருக்குறோம். ஸ்ரீமத் படி நடக்கணும்னு பாபா சொன்னால் உடனே அந்த ஆன்மீக அன்பு இருக்கிற காரணத்தினால்தான் சரி பாபா உங்கள் ஸ்ரீமத் படி நடக்கிறோன்னு செய்கிறோம். இப்போ எல்லாத்துக்கும் ஆதாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்மீக அன்பு தான். அன்பு இருக்கிறதுனால்தான் பறந்து நீங்கள் மதுபன் நிவாசி ஆயிடுறீங்க அப்படின்றார். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வருஷம் இவ்வளோ செலவு பண்ணிட்டு போகிறோம், மதுபனுக்கு லீவ் எடுத்துக்கிட்டு போகிறோம். சிலருக்குலாம் ட்ராவலே பண்ண முடியாது, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் அதையும் பொருட்படுத்தாமல் பாபா மீட் பண்ணணும்னு சொல்லி மதுபனுக்கு போகணும்னு எல்லாரும் போகிறோம் அப்படின்னா அதை பாராட்டுறார் பாபா. அந்த ஆன்மீக அன்பு இருக்கிறதுனால தானே அந்த தடைகளெல்லாம் கடந்து நீங்கள் மதுபன் நிவாசி ஆயிடுறீங்க. அதனால முதல் பேராகிராஃபில் அன்பினுடைய மகத்துவத்தை அழகாக புரிய வைக்கிறார். அதுக்கப்புறம் எல்லாருமே அன்பான குழந்தைகள் தான். ஆனால் சிலர் சதா அன்பானவர்கள், சிலர் அன்பானவர்கள், சிலர் அந்த நேரத்துக்கு ஏற்றார் போல, சூழ்நிலைக்கு ஏற்றார் போல அன்பு செலுத்தக்கூடியவர் அப்படின்னு 3 வகையா அன்பான குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறார். அதுக்கடுத்தது அதுக்கு காரணம் ஏன் இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்றார் பாபா அப்படின்னு சொன்னா அதுக்கான காரணம் நல்லா தெளிவாக புரிய வைக்கிறார். அதுலேயும் அந்த 3rd நம்பரில் வராங்க குழந்தைகள் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? எல்லாருக்கும் அன்பு இருக்குது, ஆனால் அதுக்கு அழகான காரணம் சொல்கிறார். அந்த 3rd நம்பரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏன் அந்த 3rd நம்பரில் வராங்க அப்படின்றது ரொம்ப அழகாக புரிய வைக்கிறார். அவங்களுக்கு அன்பு எல்லாமே இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு விசேஷமான வீக்னஸ், பழைய சம்ஸ்காரம் இருக்கிற காரணத்தினால அவங்க அந்த 3rd நம்பரில் வந்துடுறாங்க. இன்னொரு முக்கியமான காரணம் சொல்கிறார் பாபா, குழுவின் சக்தி இல்லை, குழுவில் இருக்கிறதுக்கான சக்தி அவங்க கிட்ட இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியறதில்ல, விட்டு கொடுக்க முடியறதில்ல, அன்பு அவ்வளோவா இருக்கிறதில்ல, பொறுமையாக அவங்களால இருக்க முடியறதில்ல, அல்லது ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தர் கேட்கணும் அப்படின்ற மனப்பாங்கு இருக்கிறதில்ல, பிறருடைய விசேஷ தன்மைகளை பார்ப்பதில்லை, சாட்சியாக இருப்பதில்லை. ஏன்னா குழுவில் இருந்தால் இதெல்லாம் நம்ம இந்த குணங்கள் எல்லாம் இருக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணலைன்னாலோ, விட்டு கொடுக்கலைன்னாலோ, இல்லை ஏற்றுக்கலைன்னாலோ, அல்லது முதல்ல நீங்கள் மற்றவங்களை முன்னுக்கு வைக்கலைன்னாலோ நம்ம ஒரு குழுவில் இருக்க முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா பாபாவுடைய நினைவில் அன்பில் மூழ்கணும்னு நினச்சாலோ இந்த குழுவில் வரக்கூடிய பிரச்சனைகள் இழுத்துட்டே இருக்கும். அதனால அவங்களால பாபா நினைவில் மூழ்க முடியல அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறார். அதே போல் ஏதோ ஒரு வீக்னஸ், எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு விசேஷமான அந்த பழைய சம்ஸ்காரம் இருக்கிறதுனால அந்த சம்ஸ்காரம் அவங்கள அன்பில் மூழ்க விடலை அப்படின்றார். உதாரணத்துக்கு லௌகீகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது எங்கள் கணவர் ரொம்ப நல்லவர், அந்த முன்கோபம் மட்டும் இல்லைன்னா அவர் தங்கமானவர், அப்படி அந்த இது மட்டும் இல்லைன்னா அப்படின்னு நிறுத்துவாங்க. அது போல் பாபா அன்பானவர்கள் தான், ஆனால் அந்த பழைய சம்ஸ்காரம் அவங்கள அன்பில் மூழ்க விடுறதில்லை அப்படின்றார். இன்னொரு முக்கியமான காரணத்தை சொல்கிறார் பாபா. பாபாவுக்கு குழந்தைகள் மீது இரக்கம் வருதா? இருந்தாலும் இவங்கெல்லாம் என்னுடைய பிராமண குழந்தைகள் தானே, அன்பான குழந்தைகள் தானே, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது உயர்ந்தவர்கள் தானே. ஆகையால என்ன செய்கிறாரா பாபா? நிமித்தமானவர்கள் மூலமாக அந்த ஆத்மாக்களுக்கு விசேஷமான சக்தியும் கொடுக்குறாங்களா. ஆனால் சத்தான உணவு, சக்திசாலியான உணவு கொடுக்குறவங்க கொடுத்தா கூட சாப்பிட்றவங்க சாப்பிட்டாதானே அப்படின்றார் பாபா. இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஆனால் ஒரு சிலர் அந்த சக்தியின் மூலமாக தன்னை மாற்றிக்கிட்டு மெதுவாக 3rd இருந்து 2nd நம்பருக்கு போயிடுறாங்களாம். இது போல் நம்ம என்னென்ன செய்கிறோம் அப்படின்றது பாபா அழகாக படம் பிடிச்சு காட்டுறார். ஆகையால் அது நல்லா நம்ம கவனமாக கேட்டோம் அப்படின்னா நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், நம்ம எங்கே இருக்கிறோம், என்ன செய்கிறோம், என்ன செய்யறதில்லை, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் பாபா சொல்கிற அந்த நிலையும் அடைய முடியும். முரளியின் தலைப்பு
சதா அன்பானவராக ஆகுங்கள். இன்று அன்பு கடல் தந்தை தன்னுடைய அன்பான குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். இந்த ஆன்மீக அன்புதான் ஒவ்வொரு குழந்தையையும் சகஜ யோகியாக ஆக்குகிறது. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ ஈஸியா பகவானை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் பகவான் மீது நமக்கு இருக்கக்கூடிய அன்பு தானே, ஆன்மீக அன்பு தானே. இந்த அன்பு முழு பழைய உலகத்தையும் சகஜமாக மறப்பதற்கான சாதனமாக இருக்கிறது. ரிஷி முனிகள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எல்லாத்தையும் துறந்து யாரும் இல்லாத காட்டில் போய் உட்கார்ந்து அதுக்கப்புறம் தான் பகவானை அடைய முடியும்னு முயற்சி செய்தாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ சகஜமாக செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, சகஜமாக பழைய உலகத்தை மறக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் ஆன்மீக அன்பு தான். இந்த அன்பு ஒவ்வொரு ஆத்மாவையும் தந்தையினுடையவராக ஆக்குவதில் ஒரே ஒரு சக்திசாலியான சாதனமாக இருக்கிறது. அன்புதான் பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரம். அன்புதான் சக்திசாலியான வாழ்க்கையை உருவாக்குவதற்கான மற்றும் பாலனைக்கான ஆதாரம் ஆகும். அன்பு இல்லைன்னா நம்ம பாபாவை நினைக்க மாட்டோம், கனெக்ஷன் இருக்காது. கனெக்ஷன் இல்லைன்னா சக்தி கிடைக்காது. சக்தி இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை சக்திசாலியானதாக ஆகாது. பகவானிடமிருந்து நம்ம பாலனை அடைகிறோம், உயர்ந்த பாலனை அடைகிறோம்னா அதுக்கும் ஆதாரம் அன்புதான். உயர்ந்த ஆத்மாக்கள் யாரெல்லாம் பாபாவிடம் நேரில் வந்து சேர்ந்திருக்கிறீர்களோ நீங்கள் வந்து சேருவதற்கான ஆதாரம் அன்புதான். அன்பெனும் சிறகுகளால் பறந்து வந்து மதுபன் நிவாசி ஆகியிருக்கிறீர்கள். பாப் தாதா அனைத்து அன்பான குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தார். அதாவது அனைவரும் அன்பான குழந்தைகள்தான். ஆனால் ஏன் வித்தியாசம் இருக்கிறது? வரிசை கிரமமாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன என்று பார்த்து கொண்டிருந்தார். அனைவருமே அன்பானவர்கள்தான். ஆனால் சிலர் சதா அன்பானவர்களாக இருக்கிறார்கள், சிலர் அன்பானவர்களாக இருக்கிறார்கள், மேலும் சிலர் நேரத்திற்கேற்றபடி அன்பை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படி பாப் தாதா 3 விதமான அன்பான குழந்தைகளை பார்த்தார். யார் சதா அன்பானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அன்பில் மூழ்கி இருக்கும் காரணத்தினால் உழைப்பு மற்றும் கடினமானதிலிருந்து விடுபட்டு மேலே இருப்பார்கள். அதாவது அவங்களுக்கு உழைப்பும் இருக்காது, இது கடினமாக இருக்கிறது என்றும் தோன்றாது. அவர்கள் உழைக்க வேண்டியதும் இல்லை, கடினத்தின் அனுபவமும் செய்வதில்லை. ஏனென்றால் சதா அன்பானவர்களாக இருக்கும் காரணத்தினால் அவர்களுக்கு முன்பு இயற்கை மற்றும் மாயை இரண்டுமே இப்பொழுதிலிருந்தே தாசி ஆகிவிடுகிறது, அதாவது பணியாளர் ஆகிவிடுகிறது. சதா அன்பான ஆத்மா எஜமானனாக இருப்பதினால் இயற்கை மாயை தானாகவே தாசி ரூபத்தில் இருக்கும். அன்பான குழந்தைகளின் நேரத்தையோ எண்ணத்தையோ தன் பக்கம் ஈர்ப்பதற்கு இயற்கை மற்றும் மாயாவுக்கு தைரியம் இருக்காது. சதா அன்பான ஆத்மாக்களுடைய ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு எண்ணமும் தந்தையினுடைய நினைவு மற்றும் சேவைக்காகவே இருக்கும். ஆகையால் இந்த அன்பான குழந்தைகள் எண்ணத்தினாலும் ஒருபோதும் நமக்கு அடிமையாக முடியாது என்று இயற்கை மற்றும் மாயாவுக்கும் தெரியும். இவர்கள் சர்வ சக்திகளுடைய அதிகாரி ஆத்மாக்கள். ஆகையால் இவர்கள் அடிமை ஆக மாட்டார்கள் என்று தெரியும். ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை, ஒரு பாபாதான் உலகம் என்பதுதான் சதா அன்பில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் நிலையின் மகிமையாகும். செகண்ட் நம்பர், அன்பான ஆத்மாக்கள். இவர்களும் அவசியம் அன்பானவர்களாக இருப்பார்கள். ஆனால் சதா இல்லாத காரணத்தினால் அவ்வப்போது மனதின் எண்ணத்தின் மூலமாக எங்காவது வேறு பக்கம் அன்பு சென்று விடுகிறது. மிகவும் சிலர் இடையிடையே தன்னை மாற்றிக்கொள்ளும் காரணத்தினால் சில நேரம் உழைப்பின் சில நேரம் கஷ்டத்தின் அனுபவம் செய்கிறார்கள். ஆனால் மிகவும் குறைவானவர்கள்தான் அப்படி இருக்கிறார்கள். எப்பொழுதாவது இயற்கை அல்லது மாயாவின் சூக்ஷ்மமான யுத்தம் நடக்கிறது என்றால் அந்த நேரம் அன்பின் காரணமாக பாபாவின் நினைவு சீக்கிரம் வந்துவிடுகிறது.
மேலும் நினைவின் சக்தியினால் தன்னை மிகவும் சீக்கிரமாக மாற்றமும் செய்து கொள்கிறார்கள். ஆனால் கொஞ்ச நேரம்தான் இந்த நிலை நீடிக்கிறது. பிறகு மீண்டும் கடினமானதாக தோன்றும் அல்லது உழைப்பில் ஈடுபடுகிறார்கள். சில நேரம் அன்பு சாதாரணமானதாக ஆகிவிடுகிறது. சில நேரம் அன்பில் மூழ்கி இருப்பார்கள். மனநிலையில் வித்தியாசம் ஏற்படுகிறது. இருந்தாலும் அதிக நேரம் அல்லது எண்ணங்கள் வீணாகுவதில்லை. ஆகையால் அன்பானவர்கள்தான், ஆனால் சதா அன்பில் இல்லாத காரணத்தினால் செகண்ட் நம்பருக்கு சென்று விடுகிறார்கள். அடுத்தது தேர்ட் நம்பர், நேரத்திற்கேற்றபடி அன்பு செலுத்தக்கூடியவர். இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் உண்மையான அன்பு ஒரு தந்தையை தவிர வேறு யாரிடமிருந்து கிடைக்க முடியாது. மேலும் இந்த ஆன்மீக அன்பு சதா காலத்திற்கும் உயர்ந்தவர்களாக ஆக்கக்கூடியது என்று புரிந்திருக்கிறார்கள். ஞானம், அதாவது அறிவு முழுமையாக இருக்கிறது. இந்த அன்பான வாழ்க்கை பிரியமாகவும் இருக்கிறது. சிலர் தன்னுடைய தேகத்தின் பற்றின் சம்ஸ்காரம் அல்லது ஏதாவது விசேஷமாக பழைய சம்ஸ்காரம் அல்லது மனிதர்கள் மற்றும் பொருட்களின் சம்ஸ்காரம் மற்றும் வீணான எண்ணங்களுடைய சம்ஸ்காரத்திற்கு அடிமையாகி கண்ட்ரோலிங் பவர் இல்லாத காரணத்தினால் வீண் எண்ணங்களின் சுமை இருக்கிறது. அல்லது குழுவின் சக்தியின் குறை இருக்கும் காரணத்தினால் குழுவில் வெற்றி அடைய முடிவதில்லை. குழுவின் சூழ்நிலை அன்பை முடித்து தன் பக்கம் இழுத்து விடுகிறது. அதாவது ஒரு ரூம்ல 4 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய சக்தியில அவங்களால அனுசரித்து போக முடியல, ஒற்றுமையா இருக்க முடியல அப்படின்னா பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். இவங்க இப்படி செய்தாங்க, அவங்க அப்படி செய்தாங்க, இதுக்குள்ள அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது, சண்டை வரும்போது அங்கே பாபா மீது இருக்கக்கூடிய அன்பு முடிஞ்சிடுது. அந்த பிரச்சனைகள் அந்த குழுவின் சக்தி இல்லாத காரணத்தினால, அது குறைவாக இருக்கிற காரணத்தினால அந்த பிரச்சனைகள் இழுத்துக்கிட்டே இருக்கும். ஆகையால அவங்களால பாபாவுடைய அன்பில் மூழ்க முடியறதில்லை. மேலும் சிலர் விரைவாக மனமுடைந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிலர் அப்படி ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க, மூடியா இருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் மனமுடைஞ்சு போயிடுவாங்க. ஆகையால பாபாவுடைய அன்பில் மூழ்க முடியறதில்லை. இப்பொழுது பார்த்தால் மிகவும் நன்றாக பறந்து கொண்டிருப்பார்கள். மேலும் அடுத்த கணமே தன் மீது தானே மனச்சோர்வு அடையக்கூடியவர்களாக ஆகிறார்கள். இது போன்ற தன் மீது தானே மனச்சோர்வு அடையும் சம்ஸ்காரமும் அன்பானவர்களாக ஆக விடுவதில்லை. ஏதாவது சம்ஸ்காரம் சூழ்நிலையின் பக்கம், இயற்கையின் பக்கம் கவர்ந்து விடுகிறது. மேலும் எப்பொழுது குழப்பத்தில் வந்து விடுகிறார்களோ அப்பொழுது அன்பின் அனுபவம் இருக்கும் காரணத்தினால், அன்பான வாழ்க்கை பிரியமானதாக இருக்கும் காரணத்தினால் பாபாவின் நினைவு வருகிறது. மீண்டும் பாபாவின் நினைவில் மூழ்கிவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். ஆகையால் சூழ்நிலை கேட்டாற்போல் குழப்பத்தில் வரும் காரணத்தினால் சில நேரம் நினைவு செய்கிறார்கள், சில நேரம் யுத்தம் செய்கிறார்கள். யுத்தம் செய்யும் வாழ்க்கை அதிகமாகவும் அன்பில் மூழ்கி இருக்கும் வாழ்க்கை அதைவிடவும் குறைவாக இருக்கிறது. ஆகையால் 3ஆம் நம்பரில் வந்து விடுகிறார்கள். இருந்தாலும் உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களை விடவும் 3வது நம்பரில் இருக்கும் ஆத்மாக்கள் மிகவும் உயர்ந்தவர்கள் என்றே சொல்லலாம். ஏனென்றால் தந்தையை தெரிந்து கொண்டார்கள், தந்தையினுடையவர்களாக ஆகிவிட்டார்கள், பிராமண குடும்பத்தினராக ஆகிவிட்டார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண ஆத்மாக்கள் பிரம்மா குமார், பிரம்மா குமாரி என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆகையால் உலகத்தோடு ஒப்பிடும் போது அவர்களும் உயர்ந்த ஆத்மாக்களே. ஆனால் சம்பூர்ண தன்மையின் கணக்குப்படி 3ஆம் நம்பரில் இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களோடு ஒப்பிடும் போது உயர்ந்தவர்கள்தான். ஆனால் சம்பூர்ண நிலையில இருக்கக்கூடிய ஆத்மாக்களோடு ஒப்பிடும் போது 3rd நம்பர்ல இருக்கிறாங்க. அனைவரும் அன்பானவர்கள்தான், ஆனால் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். நம்பர் 1இல் இருப்பவர்கள் சதா அன்பான ஆத்மாக்கள், சதா தாமரை மலருக்கு சமமாக விடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் மற்றும் பாபாவிற்கு மிகவும் அன்பானவர்கள். 2nd நம்பரில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் கூட அன்பான ஆத்மாக்கள் தான், விடுபட்டவர்கள், பிரியமானவர்கள். ஆனால் பாபாவுக்கு சமமாக
சக்திசாலியாக வெற்றி அடைபவர்களாக இருப்பதில்லை. அன்பில் மூழ்கி இருப்பதில்லை, ஆனால் அன்பானவர்கள்தான். இவர்களுடைய விசேஷமான ஸ்லோகன், பாபா நாங்கள் உங்களுடையவர்களாகவே இருப்போம் என்பதாகும். சதா இந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்பார்கள். இருந்தாலும் அன்பு இருக்கிறது, ஆகையால் 80% சேஃபாக இருப்பார்கள். இருந்தாலும் அவ்வப்போது என்ற வார்த்தை வந்து விடுகிறது, சதா என்ற வார்த்தை வருவதில்லை. மேலும் 3ஆம் நம்பர் ஆத்மாக்கள் அன்பின் காரணத்தினால் அடிக்கடி உறுதிமொழியையும் அன்பாக செய்து கொண்டே இருப்பார்கள். இப்பொழுதிலிருந்தே அப்படி ஆகிவிடுவேன், இப்பொழுதிலிருந்து இதை செய்வேன் என்று உறுதிமொழி செய்கிறார்கள். வித்தியாசத்தை தெரிந்திருக்கிறீர்கள் அல்லவா? உறுதிமொழியும் செய்கிறார்கள், முயற்சியும் செய்கிறார்கள். ஆனால் ஏதாவது விசேஷமான பழைய சம்ஸ்காரம் அன்பில் மூழ்கி இருக்க விடுவதில்லை. தடைகள் மூழ்கி இருக்கும் நிலையிலிருந்து கீழே கொண்டு வருகிறது. ஆகையால் சதா என்ற வார்த்தை இருக்க முடியாது. ஆனால் சில நேரம் இப்படி சில நேரம் அப்படி இருக்கும் காரணத்தினால் ஏதாவது ஒரு விசேஷமான பலகீனம் இருந்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் பாப் தாதாவின் முன்பு மிகவும் இனிமையான உரையாடல் செய்கிறார்கள். அன்பின் அதிகார தோரணையையும் அதிகமாக காட்டுகிறார்கள். பாபா கட்டளை உங்களுடையது தானே, ஆகையால் எங்களுக்காக நீங்களே செய்யுங்கள், பலன் நாங்கள் அடைய வேண்டும் என்று சொல்கிறார்கள். நீங்கள் தானே உங்களுடையவர்களாக ஆக்கியிருக்கிறீர்கள், ஆகையால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று அன்பின் அதிகார தோரணையை காட்டுகிறார்கள். தந்தை பார்த்து கொள்வார், ஆனால் குழந்தைகள் ஏற்றுக்கொண்டால் தானே நல்லது என்று பாபா கூறுகிறார். ஆனால் குழந்தைகள் அதிகார அன்பின் தோரணையில் நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதாவது சில நேரத்துல நம்மளால செய்ய முடியாதுன்னு சொல்லும் போது, பாபா நீங்க தானே என்னை செலக்ட் பண்ணீங்க, நீங்க தானே என்ன உன்னுடைய குழந்தைய ஆக்கிட்டீங்க, என்னால முடியாது, நீங்க டைரக்ஷன் கொடுக்குறீங்க ஆனா என்னால செய்ய முடியாது, இப்ப நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாதா அப்படிலாம் நினைப்பாங்க. அதுக்கு பாபா சொல்றார், எனக்கு தெரியும், ஆனா நீங்க ஏத்துக்கோங்க உங்களுடைய குறை, உங்களுடைய பழைய சம்ஸ்காரம், அதனாலதான் உங்களால முடியல அப்படின்னு நீங்க அதை ரியலைஸ் பண்ணாதானே, நீங்க ஏத்துக்கிட்டாதானே அப்படின்றாங்க. அதற்கு குழந்தைகள் அந்த தோரணையோடு பதில் சொல்வாங்களா, நாங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலன்னாலும் நீங்க ஏத்துக்கணும். அப்போ பாபா யாரு? கருணை கடல் அல்லவா? ஆகையால பாபா சொல்றார், தந்தைக்கு குழந்தைகள் மீது இரக்கம் வருகிறது, பிராமண குழந்தைகள் அல்லவா? ஆகையால் அவர் ஸ்வயம் நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மூலம் விசேஷமான சக்தியை கொடுக்கிறார். சிலர் அந்த சக்தியை அடைந்து மாறிவிடுகிறார்கள். மேலும் சிலர் சக்தி கிடைத்தாலும் தங்களுடைய சம்ஸ்காரங்களிலேயே மூழ்கி இருக்கும் காரணத்தினால் அந்த சக்தியை தாரணை செய்ய முடிவதில்லை. எப்படி சத்தான உணவையோ சத்தான டானிக்கையோ சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிடவில்லை என்றால் என்ன செய்வது என்று பாபா கேட்கிறார். பாபா விசேஷமான சக்தியும் கொடுக்கிறார். ஒரு சிலர் அந்த சக்தியின் மூலம் சக்திசாலியாக மாறி மெதுமெதுவாக 3ஆம் நம்பரிலிருந்து 2ஆம் நம்பருக்கு வந்து விடுகிறார்கள். ஆனால் ஒரு சிலர் மிகவும் கவனக்குறைவாக இருக்கும் காரணத்தினால் எவ்வளவு எடுக்க விரும்புகிறார்களோ அவ்வளவு எடுக்க முடிவதில்லை. இதுபோல் 3 விதமான அன்பான குழந்தைகள் இருக்கிறார்கள். அன்பான குழந்தைகள் என்ற டைட்டில் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது, ஆனால் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். இன்று ஜெர்மனிக்காரர்களுடைய டர்ன். முழு குரூப்பும் நம்பர் 1 தானே. நம்பர் 1 அருகில் இருக்கக்கூடிய ரத்னங்கள். ஏனென்றால் யார் சமமானவர்களாக இருப்பார்களோ அவர்கள் சமீபத்தில் இருப்பார்கள். ஷரீரத்தினால் எவ்வளவுதான் தூரமாக இருந்தாலும் மனதால் அருகில் இருக்கிறீர்கள். ஏனென்றால் இதயத்தில் வசிக்கிறீர்கள், இதயத்தில் இருக்கிறீர்கள். சுயம் தந்தையின் இதய சிம்ஹாசனத்தில் இருக்கிறீர்கள். ஆகையால் இதயத்தில் பாபாவை தவிர வேறு யாரும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் பிராமண வாழ்க்கையில் பாபா இதயத்தினுடைய வியாபாரம் செய்திருக்கிறார். இதயத்தை வாங்கினார், இதயத்தை கொடுத்தார். அதாவது பாபா அவருடைய உள்ளத்தை நமக்கு கொடுத்தார், நம்முடைய உள்ளத்தை அவர் எடுத்துக்கிட்டார்.
கொடுப்பது பெறுவது தானே வியாபாரம். ஆகையால் பாபா உள்ளத்தின் வியாபாரம் செய்திருக்கிறார் அல்லவா. உள்ளத்தால் தந்தையுடன் இருக்கிறீர்கள். ஷரீரத்தால் சிலர் ஒரு இடத்தில், சிலர் இன்னொரு இடத்தில் இருக்கிறீர்கள். அனைவரையும் இங்கே வைத்து கொண்டால் இங்கே இருந்து கொண்டு என்ன செய்வீர்கள்? சேவைக்காக மதுபனில் இருக்கக்கூடியவர்களையே வெளியே அனுப்ப வேண்டியதாக இருக்கிறது. இல்லையென்றால் உலகத்தினுடைய சேவை எப்படி நடக்கும்? தந்தையின் மீதும் அன்பு இருக்கிறது, சேவையின் மீதும் அன்பு இருக்கிறது. ஆகையால் டிராமா அனுசாரம் வெவ்வேறு இடங்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறீர்கள். மேலும் அங்கு சேவைக்காக நிமித்தமாகிவிட்டீர்கள். இதுவும் டிராமாவில் ஃபிக்ஸ் ஆகி இருக்கிறது. உங்களை போல இருக்கக்கூடியவர்களுக்கு சேவை செய்வதற்காக நிமித்தமாகிவிட்டீர்கள். ஜெர்மனியில் இருப்பவர்கள் சதா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள் தானே. தந்தையிடமிருந்து சதா காலத்திற்கான ஆஸ்தி இவ்வளவு சகஜமாக கிடைத்து கொண்டிருக்கிறது என்றால் சதா என்பதை விட்டுவிட்டு சிறிது அல்லது அவ்வப்பொழுது என்று ஏன் பெற வேண்டும்? வள்ளல் கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்னும் பொழுது எடுக்கக்கூடியவர்கள் ஏன் குறைவாக எடுக்க வேண்டும்? ஆகையால் சதா குஷி என்கிற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருங்கள். சதா மாயையை வென்றவராகி இயற்கையை வென்றவராகி வெற்றியின் முரசொலியை உலகத்திற்கு முன்பு உரக்க ஒலிக்க செய்யுங்கள். இன்றைய காலத்தில் ஆத்மாக்கள் அழியக்கூடிய சாதனங்களில் அல்லது அதிக போதையில் நன்றாக மூழ்கி இருக்கிறார்கள். மேலும் துக்கம் மற்றும் அசாந்தியினால் களைப்படைந்து சின்ன சப்தம் கூட கேட்காத அளவிற்கு ஆழ்ந்த உறக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். போதையில் யார் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களை அசைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆழமான தூக்கத்தில் இருப்பவர்களையும் கூட அசைத்து எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. அனைவருக்கும் தந்தை மற்றும் படிப்பின் மீது அன்பு நன்றாக இருக்கிறது. யாருக்கு படிப்பின் மீது அன்பு இருக்கிறதோ அவர்கள் சதா சக்திசாலியாக இருப்பார்கள். முரளிதரன் மீது அன்பு இருக்கிறது என்றால் முரளியின் மீது அன்பு இருக்கிறது என்று அர்த்தம். முரளி மீது அன்பு இல்லை என்றால் முரளிதரர் மீதும் அன்பு இல்லை என்று அர்த்தம். எனக்கு தந்தை மீது அன்பு இருக்கிறது, ஆனால் படிப்பதற்கு தான் நேரம் இல்லை என்று சொன்னால் தந்தை அதை ஏற்றுக்கொள்வதில்லை. எங்கே ஈடுபாடு இருக்கிறதோ அங்கே எந்த விதமான தடையும் நிற்க முடியாது. தானாகவே தடைகள் முடிந்துவிடும். படிப்பின் மீது அன்பு, முரளி மீது அன்பு இருக்கக்கூடியவர்கள் தடைகளை சகஜமாக கடந்து சென்று விடுவார்கள். பறக்கும் கலை மூலமாக சுயம் உயர்ந்தவராக ஆகிவிடுவார்கள். அப்பொழுது தடைகள் கீழேயே இருந்துவிடும். பறக்கும் கலையுடையவர்களுக்கு மலையும் கூட ஒரு கல்லுக்கு சமமாக இருக்கிறது. படிப்பின் மீது அன்பு இருக்கக்கூடியவர்கள் எந்த சாக்கு போக்கு காரணத்தையும் சொல்ல மாட்டார்கள். அன்பு கடினமான விஷயத்தையும் எளிதானதாக ஆக்கிவிடுகிறது. ஒன்று முரளியின் மீது அன்பு, அதாவது படிப்பின் மீது அன்பு, மற்றும் குடும்பத்தினுடைய அன்பு கோட்டையாகிவிடுகிறது. கோட்டையில் இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். படிப்பு மற்றும் குடும்பத்தினுடைய அன்பின் காரணத்தினால் ஒருவர் மற்றவர்களை அன்பினுடைய பிரபாவத்தில் நெருக்கமானவர்களாக ஆக்கிவிடுகிறார்கள். எந்த அளவு வளர்ச்சி செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவு மகான் புண்ணிய ஆத்மா ஆகியிருப்பதற்கான பலனாக அனைவருடைய ஆசீர்வாதமும் கிடைத்து கொண்டே இருக்கும். புண்ணிய ஆத்மாதான் பூஜைக்குரிய ஆத்மாவாக ஆகிறார்கள். இப்பொழுது புண்ணிய ஆத்மாவாக ஆகவில்லை என்றால் எதிர்காலத்தில் பூஜைக்குரிய ஆத்மாவாக ஆக முடியாது. புண்ணியாத்மா ஆகுவது கூட அவசியமானதாகும். நல்லது. வரதானம்: ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தைரியம், உற்சாகம் கொடுக்கக்கூடிய இரக்க மனமுடைய உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர் ஆகுங்கள். ஒருபோதும் பிராமண குடும்பத்தில் எந்த ஒரு பலவீனமான ஆத்மாவையும் நீங்கள் பலவீனமானவர்கள் என்று சொல்லக்கூடாது. இரக்க மனமுடைய உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய குழந்தைகளாகிய உங்களுடைய வாயிலிருந்து சதா ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுபமான வார்த்தை வெளிப்பட வேண்டும். மனச்சோர்வு அடைய செய்யக்கூடிய வார்த்தை வெளிப்படக்கூடாது. ஒருவர் எவ்வளவுதான் பலவீனமாக இருந்தாலும் அவர்களுக்கு
சமிஞ்ஞை அல்லது படிப்பினை கொடுக்க வேண்டுமென்றால் முதலில் அவர்களை சக்திசாலியாக ஆக்கி பிறகு படிப்பினை கொடுங்கள். முதலில் பூமியை தைரியம் மற்றும் உற்சாகத்தின் மூலம் பக்குவப்படுத்துங்கள். அதாவது பூமியை உழுது பக்குவப்படுத்துங்கள், பிறகு விதை போடுங்கள். அப்பொழுது சகஜமாகவே ஒவ்வொரு விதைக்கான பலன் வெளிப்படும். இதன் மூலமாக உலக நன்மைக்கான சேவை தீவிரமாகிவிடும். ஸ்லோகன்: தந்தையினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே சதா நிரம்பிய தன்மையின் அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி.